இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான், யாரும் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. பயப்பட மாட்டேன், கிட்டக்க போய் பார்ப்போமா? காரை சுற்றி இப்படி கம்பி இருந்தால் யாருமே பயப்பட மாட்டாங்க. நீங்கள் என்ன பயப்படாது? ஒரு குட்டி குழந்தை கூட பயப்படாது. நீங்கள் ஹாய் சொன்னா மட்டும் அதுக்கு புரிய போகுது. பாவம் அந்த டிரைவர் என்னடா இவ்வளோ கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிருப்பான். புளி போய் அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் அதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க. பாப்பு ஏதோ சொல்லணும்னு வர சொன்ன. ஐயோ ஏதோ சொல்ல போறீங்களா? நீங்கள் ஏதாவது சொல்றீங்கனாலே பயமா இருக்கு. நம்ம ஃபாலோவரை நேர்ல மீட் பண்ண போலாமா? ஐயோ நேரில் வர மீட் பண்ண வரீங்களா? ஃபோனில் ரீல்ஸ் போட்டே கொண்டுட்டீங்க, நேரில் வந்து அவ்வளோதான், பொண்ணு போஸ்ட்மார்ட்டமே பண்ணிடுவீங்க. கண்ணாடி வளையல் வாங்கி தரியா? கண்ணாடி வளையல் எதுக்கா? தங்க வளையல அண்ணங்கிட்ட கேளுங்க. அண்ணங்கிட்ட என்ன, எங்ககிட்டே தங்க வளையல் கேளுங்க, வாங்கி தரோம். ஆனால் இந்த மாதிரி கிரிஞ்சு ரீல்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. என்னக்கா தலையாட்டி மாட்டேன்னு சொல்றீங்க? அப்போ இந்த கிரிஞ்சு ரீல்ஸ் இன்னும் தொடருமா? ஐயோ தம்ஸ் அப்பா, அப்போ கிரிஞ்சு தொடரும். பயப்படாத பாப்பு, வா போலாம். பயப்படாதீங்க கும்கேக்கா, அது ஒரிஜினல் கொம்பன் யானை இல்லை, வளர்த்துற யானை தான், ஒன்றும் பண்ணாது. நீங்கள் இவ்வளோ ஓவர் ரைட்டிங் பண்ண வேண்டாம். அந்த யானையோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா, தயவு செஞ்சு போய் தொலை, அதான் அதோட மைண்ட் வாய்ஸாக இருக்கும். இது என்னோட அக்கா சோகமாக இருக்காங்க, எப்பவுமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஐயோ பாவம், அக்கா வேற கம்மலை தொலைச்சிட்டாங்க, அண்ணனால தாங்க முடியல. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜிஆர்டிக்கு போய் தங்க கம்மல் வாங்கி கொடுக்க போகிறாங்க. பார்க்கல என்ன நடக்குதுன்னு. அண்ணா என்னது இது, ஃபேன்சி கடை போயிருக்கீங்க, எல்லாம் 60-30 போட்டுருக்கு. போங்கண்ணே, உங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தங்க கம்மல் எடுத்து குடிப்பீங்கன்னு நினச்சேன். அக்கா அதை பிரிச்சிடாதீங்க, அப்புறம் கடைக்கார ரிட்டர்ன் வாங்க மாட்டான். பாப்பு என்ன பார்த்துட்டு இருக்க? எனக்கு ஒரு டவுட்டு, நீங்க கேமரா ஆன் பண்ணா கிரிஞ்சு பண்ணுவீங்களா இல்ல எப்பவுமே கிரிஞ்சு தான் பண்ணுவீங்களா? मुझे ज्यादा भूख लग रही, इसके लिए पानी पूरी मंगाओ ना. அச்சா அச்சா, பானிபூரி வாங்கி தரேன். ஏன் அந்த அண்ணன் தமிழ்ல கேட்டா பானிபூரி வாங்கி தர மாட்டாரா? அந்த அண்ணனுக்கு இங்கிலீஷே தெரியாது, ஹிந்தி மாலும்னு வேற கேக்குறீங்க. நீங்க ஹிந்தி பேசினா அவன் பானிபூரியை கிளவுஸ் போட்டு எடுத்து கொடுப்பான்னு நினைச்சீங்களா? நீ ஹிந்தியே பேசினாலும் அவன் கையை உள்ள விட்டு தான் எடுத்து கொடுப்பான். ஊரை கேட்டா மட்டும் அவன் டிஸ்கவுண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? காலையில இருந்து ரொம்ப ஒர்க் பண்ணிருக்கேன், எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறியா? அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ்டா. சொல்றேன். ஐயோ பாவம், அந்த அக்காவுக்கு ரொம்ப வலிக்குது. அந்த அண்ணா வெளியே கூப்பிட்டு போகாதனால அந்த அக்காவுக்கு ரொம்ப வலிக்குதாமா. என் கூட சண்டை போட்டுட்டு இவ்ளோ கூலா போன் பாத்துக்கிட்டு இருக்க? கவலைப்படாதீங்க, அந்த அண்ணா உங்களுக்காக ஸ்நாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. எது கடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஆர்டர் பண்றாரு. அந்த அக்கா வீட்டை விட்டெல்லாம் போல, பக்கத்துல இருக்கிற ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் போறாங்க. போய் சூடா 2 சமோசா சாப்பிட்டு வருவாங்க. அந்த அண்ணா மைண்ட் வைஸ் என்னன்னா, நீ சண்டை போட்டு உங்க வீட்டுக்கு கூட போயிரு, ஆனா அந்த சமோசா கடைக்கு மட்டும் போயிடாத, என்னால பில்லு கட்ட முடியல.